கெட்டிங் திங்ஸ் டன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல முதல் மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. பிஸியா இருக்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி நினைக்கிறீங்களா? நோ. ரைட் டைம்ல ரைட்டான வேலையை செய்யறது தான் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதுக்காக வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சிஸ்டம் தான் ஜிடிடி, கெட்டிங் திங்ஸ் டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிடிடியோட கோர் ஐடியா என்னன்னா, மைண்ட் இஸ் ஃபார் ஹேவிங் ஐடியாஸ் நாட் ஹோல்டிங் டெம். இது என்னன்னா, டாஸ்க் விஷயத்துல நம்ம பிரெயின் ஒன்று ஸ்டோரேஜ் டிவைஸ் கிடையாது, அது ஒரு ப்ராசஸிங் மெஷின். ஜிடிடியில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேப்சர் ஆர் கலெக்ட். உங்கள் மைண்டில் வர தாட்ஸையோ ஐடியாஸையோ டாஸ்கையோ ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ இல்லைன்னா டைரியிலையோ நோட் புக்லேயோ இல்லைன்னா ஸ்டிக்கி நோட்ஸ்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பிரைன் கிளியர் ஆகும். செகண்ட் ஒன் கிளாரிட்டி. இது ஆக்ஷனபிளா இல்லைன்னா நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்கையும் கேளுங்க. தேர்ட் ஒன் ஆர்கனைஸ். உங்களுடைய ஒவ்வொரு டாஸ்கையுமே கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதுல ஒர்க், ஸ்டடீஸ், பர்சனல் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுங்க. இங்க ப்ரியாரிட்டியை விட கிளாரிட்டி தான் முக்கியம். ஃபோர்த் ஒன் ரிஃப்ளெக்ட். ஒவ்வொரு வாட்டியுமே வீக்லி ஒன்ஸ் உங்க டாஸ்கை ரிவ்யூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பெண்டிங்ல இருக்கு, அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி. கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்கேஜ். இப்ப பிரசன்ட்ல எந்த டாஸ்க் பெஸ்டா இருக்கோ அதை நீங்க செய்யணும். நோ கன்ஃபியூஷன், நோ ஓவர் திங்கிங். இந்த ஜிடிடி சொல்ற பிக்கஸ்ட் லெசன் என்னன்னு சொன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் அதிக வேலையில கிளாரிட்டி குறைவு. 50 டாஸ்க மைண்ட்ல போட்டுட்டு கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு 50 டாஸ்கையுமே பேப்பரில் போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வேலையும் ஸ்மூத்தாக முடியும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. எஃபிஷியன்ட் ஒர்க் ஃப்ளோ, தட்ஸ் கெட்டிங் திங்ஸ் டன். அண்ட் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் see you.